திண்டுக்கல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு தோழர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க 2 பேருமே தலித் இல்லை. பையன் வந்து தலித் அல்லாத ஒரு சாதி, அந்த பெண்ணும் ஒரு தலித் இல்லாத சாதி. நான் சாதியை சொல்ல விரும்பலை. அதில் வந்து ஆணவ படுகொலையில் பையனை கொன்றாங்க. இந்த பெண்மகள் அவனை நம்பி பிடிச்சி 2 படித்தவங்க அந்த பொண்ணை நடு ரோட்டில் விட்டு போகிறாங்க. நடு ரோட்டில் அப்பாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாமனாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோ மோசமாக இந்த மண்ணில் ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்னமோ தலித்துக்கு மட்டும்தான் பிரச்சனை அல்ல, பெண் மகளுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை. தட்டி கேட்குறோம்ல கூட்டணியில் இருந்தாலும். இப்போ எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கி அதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறார். நிச்சயமாக நம்புகிறோம், உருவாக்குவார். உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக போராடுவோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த மண்ணில் நடந்தாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி தட்டி கேட்போம். அதுக்காக கூட்டணின்றக்கான வாயை பொத்தி இருக்க மாட்டான். எங்கள் உரிமைகளை தொடர்ந்து போராடுவோம். அப்போ அந்த ஜனநாயகம் எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. எத்தனை சீட்டு சார் இந்த தடவை கேட்க போகிறீங்க? அதை வந்து 2வது முறை வருவோம் பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறீங்களா 5 சீட்டு வரும்ல. ஆனால் டபுள் டிஜிட் உறுதி. 2 இலக்கு என்பது உறுதி, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினும் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். உங்களை மாதிரி ஆளுங்க இடையில கெடுத்து விட்றாதீங்க, சரிங்களா? ஓகே, என்ன எழுதி வச்சுக்கிறீங்க. எங்கள் கூட்டணி அப்படியே சிதையாமல், உடையாமல், மார்க் பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் பேச பேச எங்கள் சிந்தனை, எங்கள் கூட்டணி உடையாமல், சிதையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா வெற்றி உறுதி.